இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு அளவு பிளவுஸ் வச்சுட்டு எப்படி கட்டிங் பண்ண போறோம்ன்றதா பார்க்க போறோம். இந்த பிளவுஸ் தான் அளவு பிளவுஸ். இதை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு கட்டிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போறேன். மெயினா இதுல வந்து நீங்க புதுசா கடை வைக்க போறீங்கனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோல நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே சொல்லி கொடுக்கறதுனால நீங்க ஒரு பிளவுஸ் வந்து முழுமையாவே கட்டிங் பண்ணி தைச்சிட முடியும். சோ A to Z நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன் இந்த வீடியோல. நீங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் டைமா போகுது, வீடியோ ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் நான் இது சொல்லி தரேன். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில தான் வந்து நான் இன்னைக்கு பிளவுஸ் கட்டிங் பண்ண போறேன். ஃபோல்டிங் வந்து இப்படி போட்டிருக்கேன். இது வந்து லைனிங் துணி பிளவுஸ் உடையது. சரிங்களா? இப்போ நான் பேக் தான் வந்து கட் பண்ண போறேன். இதுல பேக்ல வந்து கீழே அவங்க ஃபால்ஸ் அண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுலயே நீங்க ஃபோல்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1.25 இன்ச் கரெக்டா இதுல இருந்து இது வரைக்கும் 1.25 இன்ச்ல மார்க் பண்றேன். இதுதான் அளவு பிளவுஸ். இந்த அளவு பிளவுஸ்ல வச்சுதான் இதே மாதிரி வந்து கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் உடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன். பிளவுஸ் உடைய லென்த் 14.25 இருக்கு. கரெக்டா 14.25ல இப்படி வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். மேல தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ அளவு பிளவுஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ இப்படி கரெக்டா லெவல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இங்க ஷோல்டர் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அளந்துடுறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா 11.25 இருக்கு. அடுத்தது இந்த அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட், இது பேக் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன். 20 இன்ச் இருக்கு. அடுத்தது இந்த ஷோல்டர் அகலம் 2.25. என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நான் அது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது நான் இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடுப்பு அளவு மார்க் பண்றதுக்கு அளவு பிளவுஸை இப்படி மடிச்சுக்கிறேன். இது வந்து பேக்கு. இந்த பேக் எடுத்து இப்படி இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்குறேன். கரெக்டாக ஸ்டிச்சிங் மார்க் வந்து இங்கே இருக்கு. நான் அதுல இருந்து ஒரு 1 இன்ச் தள்ளிட்டு இங்க மார்க் பண்றேன். அதுல இருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க். இது எதுக்கு இங்க இருந்து 1 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணேன்னா பேக் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக அந்த 1 இன்ச். சரிங்களா? அடுத்தது இங்க சைடு ஸ்டிச்சிங்க்கு வரப்போற தையல், அதை வந்து இங்க இருந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வருது. ஸோ இங்க கரெக்டா மார்க் பண்றேன். எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கழுத்து அளவு, பேக் உடைய கழுத்து அளவு, அதுக்கு வந்து பேக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டா இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மார்க்ல இருந்து இப்படி வச்சு இங்க வைக்கிறேன். கரெக்டா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அளவு பிளவுஸ்ல வந்து பேக்ல வந்து பா நெக் இருக்கு. இங்க பாத்தீங்களா இப்படி ஸ்கொயரா இருக்கு நெக்கு. ஆனா அவங்க வந்து ஸ்கொயர் நெக் தேவையில்ல, ரவுண்ட் நெக் தான் வேணும்ட்டாங்க. ஸோ அதனால நம்ம ரவுண்ட் நெக் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்க சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கல, அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா இங்க நம்ம பேக் வச்சு அழகும் போது அளவு பிளவுஸ்ல 20 இன்ச் இருந்தது. அந்த 20ல பாதி 10, கரெக்டா 10 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க ஹைட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துலயும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிடுறேன். ஷோல்டர் அளவு நம்ம அளவு எடுத்தது 11.25 அளவு எடுத்திருந்தேன். 11.25ல பாதி 5.25 ஒரு பாயிண்ட். கரெக்டா 5.25 ஒரு பாயிண்ட் இங்க வச்சு ஒரு மார்க் பண்றேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 6 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். இங்க இருந்து ஷோல்டருடைய அகலம் 2.25 சொல்லி அளவு எடுத்தேன். அந்த 2.25லயே ஒரு மார்க் பண்றேன். அங்கிருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இப்போ கழுத்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா ரவுண்ட் நெக் தான். இப்போ இங்க கரெக்டா 3.5 இன்ச் இருக்கு. இதுல இருந்து 1/2 இன்ச் அதிகப்படுத்தி 4 இன்ச்ல மார்க் பண்றேன். இங்க இப்போ இங்க எல் மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கார்னர்ல இருந்து 1.25 இன்ச், இப்போ இதுல தான் வந்து ரவுண்ட் ஷேப் வரப்போகுது அந்த நெக்குக்கு. அடுத்தது இங்க ஷோல்டருடைய அளவு பண்ணியிருந்தேன் இல்லையா, 5.25 ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே இந்த இடத்துல 1/2 இன்ச் அதிகம் பண்ணி 6.25 ஒரு பாயிண்ட்ல மார்க் பண்றேன்.
பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ டாட்கோ மார்க் பண்ணிடுறேன். சைடு ஸ்டிச்சிங்லேருந்து 1 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 9 இன்ச் இருக்குது. 9ல் பார்த்தீங்கன்னா 4.5, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச் பேக் டாட்டுக்கு. பேக் டாட்டுடைய லென்த்து 3.25 இன்ச்சு. இந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் 3.25. அடுத்தது ஆர்மோல் மெஷர்மெண்ட்டு, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு. இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிறேன். இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஆர்மோலுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் உடைய மார்க் அப்படியே பண்ணிட்டேன். அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் கட்டிங் பண்ணிடுறேன். இதில் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தாலுமே அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணணும், அதே மாதிரி எப்படி ஈஸியாக பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இதில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு பேக்கை வந்து இப்படி வச்சுட்டு லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டேன். அடுத்தது ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டேன். அதே மாதிரி வந்து இந்த பேக் உடைய இங்கே லூஸ், அப்பர் செஸ்ட் லூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். இங்கே ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? மற்ற அளவெல்லாம் வந்து நம்ம இங்கே வச்சதை விட இங்கே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சதை விட இங்கே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸில் அளவு எடுத்து எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி கணக்கு பண்ணி தான் வெட்டியிருக்கோம். ஏன்னா இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே அளவு ப்ளவுஸே வச்சு நீங்கள் எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது ஸோ இந்த மார்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரலாம். மேபி நான் சொல்கிறது எப்படின்னா, இப்படி நீங்கள் இருக்குவீங்களா, இதை இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்துடலாம் உங்களுக்கு. அதனால தான் வந்து நான் தனித்தனியாக அளவு எடுத்துக்கிட்டு அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன். பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் தான் கட்டிங் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட்டிங் பண்ண பேக்கை இப்படி இந்த பக்கம் வச்சு ஷோல்டர், ஆர்மோல், இங்கே ஹூ கைப்பட்டி, இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பேக் இதுலேருந்து எடுத்துடுறேன். இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட், அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அளவு ப்ளவுஸில். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் பேக்கை விட இவங்க ஃப்ரண்ட்டு வச்சு தைச்சிருக்கிறது வந்து சின்னதாக வச்சு தைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அளவு ப்ளவுஸில் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து கால்குலேட் பண்ணி 4ல் ஒரு பங்கு வச்சு தான் வைப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாக இருக்குது. அவங்களும் வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் எப்படி அதை கட்டிங் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கு இங்கே சைடு ஸ்டிச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கோ ஃப்ரண்ட்டும் சேர்ந்து அந்த சைடு ஸ்டிச்சிங் அதுலேருந்து இந்த மார்க் சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மார்க்லேருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம் இப்படி தள்ளிட்டு இங்கே வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு தெரிலனா நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல தான் இருக்குது ஸ்டிச்சிங்கு. இதை வந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு இந்த பக்கம் வச்சிருக்கேன். இது எதுக்கு இப்படி தள்ளிட்டு வைக்கிறேன்னா, இங்கே ஆர்மோலில் வந்து டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் பிடிச்சோன்னா அந்த 1/2 இன்ச் இந்த பக்கம் தள்ளி வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் அங்கேருந்து இப்படி வச்சு பார்க்குறேன். இங்கே வச்சிங்கன்னா இந்த இடத்துல வருது கரெக்டாக. இது கரெக்டு ஸ்டிச்சிங்கு, இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு இந்த இடத்துல வருது.
இப்போ நம்ம ஆல்ரெடி பேக் வச்சு இந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல ஹூகைப்பட்டியான்னு சொல்லிட்டு, அதை விட இவ்வளோ உள்ள தள்ளி வருது. இப்போ 1.5 இன்ச் உள்ள தள்ளி வருது. சரிங்களா? அது எதனால வருதுன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு சின்னதாக வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படி இருக்கு. இதுதான் இப்போ கரெக்ட் மார்க்கு. இது வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். கரெக்டாக வந்து இங்கேருந்து 6 இன்ச் இருக்குது இங்கே. சரிங்களா? 6 இன்ச்சு. இப்போ அதே 6 இன்ச் இங்கே வச்சிடலாம். இப்போ அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது. இப்படியே இந்த நெக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ இந்த ஹூகைப்பட்டியாண்ட இந்த இறக்கம் இப்படி கரெக்டாக அளவு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டு இப்படி வச்சு பார்க்குறேன். இந்த இடத்துல டாட் இருக்குது. அந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு அங்கேருந்து யோக் பீஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது சென்டர் டாட்டு, ஃப்ரண்ட்டுடைய சென்டர் டாட்டு இது இப்படி இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே வச்சு இந்த இடத்துல டாட் இறக்கும் எங்கே இருக்கும் அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து டாட்டுடைய அந்த சென்டர் டாட் லென்த்து ஃபுல்லாக எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. அந்த இடத்துல ஒரு மார்க்கு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ இந்த சைட்லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டுடைய சென்டர் டாட் தான் இப்படி வைக்கிறேன். இங்கே ஹூகைப்பட்டி இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து இங்கே இவ்வளோ கேப்பில் இருக்குது. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. அதே 3.25 இன்ச்சில் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் மெயினாக வந்து ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் போட்டிருக்காங்களா இல்லை ஸ்ட்ரைட்டில் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் தான் போட்டிருக்காங்க. கிராஸில் போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னா நீங்கள் இழுக்கும்போது இப்படி வரும், நல்லா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் கிளாத்து. இது வந்து ஸ்ட்ரைட்டில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகலை. சரிங்களா? அதை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துங்க. இப்போது நான் இந்த மார்க் வந்து ஸ்ட்ரைட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டாட்டுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி இங்கேயும் 1.25 இன்ச் ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. இங்கே பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் 2.25 டாட்டுடைய அகலம். இப்போ இது இப்படி கிராஸில் வச்சு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி இந்த சென்டர் டாட் இது இங்கே எங்கே இருக்குன்னா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அங்கேருந்து இந்த டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல வச்சு இங்கே மார்க் போட்டுக்கிறேன். இங்கே தான் சைடு ஸ்டிச்சிங் இருக்குது. இங்கேருந்து 1 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் இந்த சைடு இறக்கும். இங்கே ஸ்டிச்சிங்கு, இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜின் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க்கு. இப்போது நான் இந்த யோக் வச்சு தைக்க போகிறதுக்கு அது கட்டிங் பண்ணுவோம்ல அதோடைய ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க்கு. இந்த மார்க் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஹூகைப்பட்டியாண்ட வர போகிற டாட் மார்க்கும் இங்கே ஆர்மூலாண்ட வர போகிற டாட் மார்க் தான் பண்ணணும். இங்கே இந்த டாட் வந்து எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வச்சிடுறேன் நான். அதே மாதிரி இங்கே ஆர்மோல் டாட்டு இந்த இடத்துல இருக்குது. இது இங்கே ஷோல்டர்லேருந்து எவ்வளோ டவுன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நானும் டவுன் பண்ணிடுறேன். இதுலேருந்து இங்கே வருது இங்கே டாட்டு, ஆர்மோல் டாட்டு இங்கே மார்க் பண்ணுறேன்.
அதே போல் இங்கே சென்டர் டாட்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இதில் அளவில் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவு ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டை வச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் உடைய சைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 40 இன்ச். இது மெட் செஸ்ட் வந்து 40. ஸோ 40 சைஸ் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்த ஆர்மல் மார்க் பண்ணியிருக்கேன்ல பேக் வச்சு, அதுலேருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு கவர் தட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எல்லாருக்காத்துமே பண்ணிட்டேன். சென்டர் டாட்டு, இங்கே ஹூ கைப்பட்டி ஆண்ட வர போகிற டாட், ஆர்மோல் டாட்டு, சைடு ஸ்டிச்சிங் எல்லாத்துக்குமே ஆர்காத் பண்ணியிருக்கோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து கட்டிங் பண்ணி ஆச்சு. சரிங்களா? அடுத்தது கீழே வந்து யோக் பீஸ் தான் கட்டிங் பண்ணணும். இதுக்கு அந்த யோக் பீஸும் கட் பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து யோக் பீஸ் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். யோக் பீஸ் வந்து எவ்வளோ அளவு வரப்போகுதுன்னு பார்த்துடலாம். இப்படி ஃப்ரண்ட்டு எடுத்து போட்டுட்டு இந்த யோக் பீஸுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்றேன். 2.5 இன்ச் இருக்குது இது. இப்போ அளவு ப்ளவுஸ் இங்கே வச்சுடுவோம். இந்த இடத்துல 2.5 இன்ச் வரும். இங்கே சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இது 3 இன்ச்சு, இங்கே 2.5, இங்கே 3. லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 9.5. இங்கே 2.5, இங்கே 3, இது 9.5. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 2.5 வச்சு மார்க் பண்ணுறேன். இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/2 இன்ச் மேலே. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 9.5. இந்த இடத்துல 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு. இப்போ இதுலேருந்து 2.25 ஒரு மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு 2.25 மார்க் பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் டாட் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஹூ கைப்பட்டியிலேருந்து இது வரைக்கும், இந்த அர்க்காத் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 2.25. அதுக்கு தான் அந்த 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி அளவு ப்ளவுஸில் பார்த்துடலாம். இதுவும் கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு தான் இருக்குது. 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/2 இன்ச்சு. இப்போது நான் யோக் பட்டி எப்படி கட்டிங் பண்ண போகிறேன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷேப்பே வரல. ஏன்னா அளவு ப்ளவுஸில் வந்து அப்படி தான் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பேக் ஃப்ரண்ட்டு யோக் பீஸு கட் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்தது கை தான். இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா துணி, இதில் வந்து கை கட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி இருக்குது ஃபோல்டிங்கு. இதை இப்படி டபுளாக மடிச்சிக்கிறேன். இங்கேருந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன்னா, கை வந்து இப்படி மடிச்சுட்டு ஹெம் பண்ணுறதுக்கு. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து இங்கே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஸ்லீவ் உடைய லென்த்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க்கு அவ்வளோதான். இப்போ வந்து இதை கை எடுத்துடுறேன். இப்போ அந்த ஸ்லீவ் உடைய ஷேப் மார்க் பண்ணிடுறேன், எப்படி கட்டிங் பண்ண போகிறோமோ அதை. இப்போ கட்டிங் பண்ண வேண்டியதா, கட்டிங் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடத்துல அர்க்காத் பண்ணிடுறேன். இது கீழே மடித்து ஹெம்மிங் பண்ண போகிற இடம், இங்கே வந்து சென்டர் இருக்காது. இப்போ வந்து கவர் தட்டு தான் எடுக்க போகிறோம். கவர் தட்டுக்கு இந்த சென்டர் இருக்காது இருக்கு இல்லையா, அந்த சென்டர் இருக்காதுலேருந்து 1.5 இன்ச் உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங் இருக்காது போட்டிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. 6ல் பாதி 3.25, கரெக்டாக 3.25 வைக்கிறேன். 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கச்சாலேருந்து 1/2 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இதுதான் கவர் தட் ஷேப்பு. நான் கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். கவர் தட் எடுத்துட்டேன். இங்கே ஒரு சின்ன அர்க்காத் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக ப்ளவுஸ் எல்லாமே கட்டிங் முடிஞ்சது. இதை வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் வீடியோ வந்து 1க்கு 2-3 தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே உட்காந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் காமிச்சிடுறேன். இப்போ கட்டிங் முடிஞ்சது, நான் ஒரிஜினல் துணியை மேலே போட்டு வெட்டிடுறேன். இதுதான் ஒரிஜினல் துணி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சின்ன பார்டர் இருக்குது, இந்த பக்கம் வந்து பெரிய பார்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ பெரிய பார்டர் வந்து கைக்கு வச்சிட போகிறேன், சின்ன பார்டர் வந்து பேக்கு வைக்க போகிறேன். இங்கே சைடில் வந்து கொஞ்சம் துணி கம்மியாக இருக்குது, இங்கேயும் துணி கம்மியாக இருக்குது. அது ஜாயிண்ட் தான் போட்டாகணும் ஒரிஜினலில், ஏன்னா வேறு வழி இல்லை. நான் ஃபஸ்ட்டு இப்போ கை கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தான் கட் பண்ணணும் ஒரிஜினல் பண்ணும்போது. அப்போ தான் தைக்கும் போது கொஞ்சம் முந்தி பிந்தி ஆனாலும் கரெக்டாக லெவல் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக வச்சு எப்பவுமே வெட்டாதீங்க. கை கட் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ பேக் கட் பண்ணிடுறேன். பேக்குக்கு இந்த சைட் சின்ன பார்டர் இருக்குது, அந்த சின்ன பார்டர் வர மாதிரி கட் பண்ணுறேன். மேக்ஸிமம் யாரும் வந்து பேக்கில் பார்டர் வேணாம் தான் சொல்லுவாங்க, கைக்கு மட்டும் தான் போதும்னுவாங்க. ஆனால் இவங்க வந்து பேக்குக்கும் பார்டர் வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே கழுத்தாண்டை வெட்ட வேணாம், ஏன்னா தைச்சி திருப்ப தான் போகிறேன். ஸோ அதனால கழுத்தாண்டை நான் கட் பண்ணல. தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது. அடுத்தது ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து யோக் பீஸ் தான் கட் பண்ண வேண்டியது இருக்கு, அதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச்சிங் தான். வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். பேக்கில் வந்து இதுதான் உள்ளே போகிறது, இது வெளி சைடு அவுட்டு இன், அதுக்கு தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கீழே வந்து ஃபால்சன் கொடுக்க போகிறது கிடையாது, இதுலேயே தான் மடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இதுலேயே மடித்து நான் பேக் ரெடி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே ஓரமாக ஒரு பெரிய தையல் போட்டுக்கிறேன், லைனிங்கும் ஒரிஜினல் துணிக்கும் சேர்த்து.
இப்போ இந்த இங்க அர்க்காத் இருக்கு இல்லையா, அதே போல இங்கே அர்க்காத் இருக்கு பாருங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம பேக் வந்து எவ்வளவு மடிக்க போறோம்ன்றதுக்கான அடையாளம். நான் அதையும் மடிச்சிடுறேன். எப்பவுமே தைக்கும் போது இப்படி பின்னாடி கொஞ்சம் கை கொடுத்து தைச்சோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும், சுருக்கம் எங்கேயும் வராது. கீழே தைச்சு முடிச்சுட்டேன். இங்க பாருங்க. அடுத்தது இப்போ சுத்தி நான் பெரிய தையல் போட்டுடுறேன். லைனிங்கும் ஒரிஜினல் துணிக்கும் அட்டாச் ஆகிற மாதிரி பெரிய தையல். இப்போ இங்க எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாத்தீங்களா, லைனிங் தான் கரெக்ட் அளவு, அதை விட எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் துணி இருக்கிறதெல்லாம் நான் வெட்டிடுறேன் ஃபுல்லா சுத்தி. சரிங்களா? இது நீங்க இப்போதான் புதுசா வேலை கத்துக்க போறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நான் ரெண்டுமே உங்களுக்கு இதுல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்போ வந்து புதுசா கத்துக்கிட்டு கடை போட போறீங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பிளவுஸ் கட்டிங் பண்ணி எப்படி தைக்கணும்ன்றது. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ரொம்ப ஈஸியாவே சொல்லி கொடுக்குறேன். இப்போ பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிக்க போறோம். இங்க டாட் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கிறேன். இப்போ டாட் வந்து தைச்சிடுறேன். இங்க டாக் அடிச்சுட்டு இப்போ டாட் பிடிச்சிடுறேன். அதே போல இன்னொரு டாட்டும் தைச்சிடுறேன். பேக் வந்து தைச்சிட்டேன். இப்போ இதோடைய இடுப்பு அளவு கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸ் உடைய பேக்கை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வச்சு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்லேயும் வந்து துணியில் மார்க் பண்ணியிருங்க பாருங்க. இது வந்து உள் சைடு, இது ரெண்டுமே, இது ரெண்டும் வெளி சைடு. ஃப்ரண்ட் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னொரு த்ரெட்டுக்கும் வர மாதிரி திருப்பிட்டு இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் வச்சு தைச்சிடுறேன். எப்படி பேக்குக்கு சுற்றி பெரிய தையல் போட்டேனோ அதே போல தான் ஃப்ரண்ட்டுக்கும்
இந்த லைனிங்கும் ஒரிஜினல் துணியும் அட்டாச் பண்ணி பெரிய தையல் போட்டுடுறேன். இப்போ இன்னொரு ஃப்ரண்ட் தட்டுக்கும் அதே மாதிரி தைச்சிடுறேன். ரெண்டு ஃப்ரண்ட்டுமே தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா ஒரிஜினல், அதை வந்து கட்டிங் பண்ணிடுறேன். இந்த அர்க்காத்து பண்ணிக்கிறேன் சென்டர் டாட்டுக்கு. அந்த இன்னொரு தட்டுக்கும் சேர்த்து இல்லை மேலே எப்படி அர்க்காத் பண்ணியிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் பண்ணிடுறேன். இப்போ இந்த 3 டாட்டும் தைச்சிடுறேன். இன்னொரு தையலும் போட்டுடுறேன். ஏன்னா இந்த டாட்டுக்கு வந்து 2 தையல் போடணும். இப்போ இங்க ஹூக் பட்டியாண்ட வர போற டாட்டு. இந்த டாட்டுக்கு ஒரு தையல் போதும். ஆர்மோல் டாட்டு. இதுக்கு 2 தையல். இப்போ இதுக்கு எப்படி 3 டாட் வந்து பிடிச்சனோ அதே போல இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பிடிச்சிடுறேன். இப்போ 2 ஃப்ரண்ட்டுக்குமே டாட் பிடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து யோக் பீஸ் தான் அட்டாச் பண்ணோம். இது வந்து லைனிங்கு, இது வந்து ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் நான் லைனிங் வந்து கீழே வச்சிடுறேன். இங்க வந்து ஹூ கைப்பட்டி அந்த வரப்போது எதுன்றதுக்கான அடையாளத்துக்கு தான் நான் இங்க பாருங்க
2 அர்க்காத் பண்ணியிருக்கேன். இதுதான் ஹூக்கை பட்டியாண்ட வரப்போகுது. இது சிங்கிள் அர்க்காத் பண்ணியிருக்கிறது வந்து சைடு ஸ்டிச்சிங் ஆண்ட வரப்போகுதுன்றதுக்கான அடையாளம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லைனிங்குடைய யோக் கீழே வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து சென்டரில் வைக்கிறேன். ஒரிஜினல் பீஸ் வந்து மேலே வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இது மூணுமே ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரே தையலில் தைக்க போகிறேன். கொஞ்சம் தையல் மட்டும் சின்னதாக்கிக்கலாம். ஒரு டாக்கை அடிச்சுட்டு தைக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, இந்த பெரிய டாட், இதை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி சைடு ஸ்டிச்சிங் அந்த இடத்துல பார்த்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி லெவல் பண்ணிட்டு தைக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தைச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லைனிங் யோக்கு, அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்டுடைய ஒரிஜினல் பார்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரிஜினல் யோக் பீஸு. இப்போ இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிட்டேன். இப்போ இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா யோக்கு சுற்றி ஒரு பெரிய தையல் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டுமே லெவலாக வச்சு பார்த்துக்கலாம். இப்படி வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்படி பார்ப்போம். இது வந்து அளவு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு பார்க்குறேன் எவ்வளோ ஹைட் இட்டு. இந்த இடத்துல இருக்கு. நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கேனோ அங்கேயே தான் இருக்கு. அங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடத்துலையும் பேக் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ நான் தைச்சிருக்கேன்ல பேக்கு, இந்த பேக்கை வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டுடைய ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துல அப்படின்னு பார்த்துடுறேன். கரெக்டாக அங்கே தான் வருது. நான் இப்போ அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ தைக்க ஆரம்பிச்சிடுறேன். அதே போல இந்த ஃப்ரண்ட்டுக்கும் தைச்சிடுறேன். இப்போ வச்சு பார்ப்போம். ரெண்டு ஃப்ரண்ட்டுமே கரெக்டாக இருக்கு. இந்த சைடில் இருக்கிற இந்த பிசுறு, இந்த நூல் எல்லாமே கட்டிங் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ ஹூக் பட்டி ஹை பட்டி தான் தைக்க போகிறேன்.
இதில் ஹூக் பட்டியும் இதில் ஹை பட்டி. இது பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி தைக்க போகிறது லைனிங் பீஸு. இது வந்து ஹை பட்டி தைக்க போகிற ஒரிஜினல் பீஸ். சரிங்களா? இதுடைய அகலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது ஹூக் பட்டி. இது ஹை பட்டிக்கு 3.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி தைச்சிடுறேன். இங்கே டாட் பிடிச்சிருக்கல இந்த ஹூக் ஹை பட்டி ஆண்ட, அந்த டாட் ஆண்ட மட்டும் இந்த ஹூக் பட்டியில் தைக்கும்போது என்ன பண்ண போகிறேன், சின்ன ஒரு ப்ளீட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அது எதுக்கு அந்த சின்ன ப்ளீட் மாதிரி கொடுக்குறேன்னா, அது கொடுத்தாதான் நம்ம இந்த ஹூக் பட்டி இப்படி திருப்பி தைக்கும் போது அந்த டாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால சின்ன ப்ளீட், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னதாக கொடுத்தா போதும். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோண்டு கொடுத்தா போதும். ஓகே, இப்போ இது ஹூக் பட்டியில் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே எவ்வளோ மடிக்கணுமோ அதை விட்டுட்டு வெட்டிடுறேன். இப்போ இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு இன்னொரு ஃபோல்டிங். இப்போ இங்கே சின்ன டாக் அடிச்சிடுறேன். அப்படியே தைக்க வேண்டியதான் கரெக்டாக லெவல் பண்ணி. அவ்வளோதான், ஹூக் பட்டி தைச்சாச்சு. அடுத்தது ஹை பட்டி தான். அடுத்தது இப்போ இதில் ஹை பட்டி தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹை பீஸ் வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே எவ்வளோ ஃபோல்ட் பண்ண போகிறேனோ அதை விட்டுட்டு இங்கே தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்படிக்கு இப்படி ஒரு சின்ன ஃபோல்டு ஒன்று பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அடுத்தது இப்படி ஒரு ஃபோல்டிங். ஹை பட்டியுடைய அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே ஒரு டாக் அடிச்சுக்கிறேன். இப்போ அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இந்த ஹை பட்டி மேலே ஓரமாக தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டாக்கா ஒன்று அடிச்சுட்டு இங்கேருந்து இட தையல் விட ஹை பட்டியும் தைச்சாச்சு. ஹூக் பட்டி ஹை பட்டி ரெண்டுமே தைச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எடுத்து இப்படி வச்சிடலாம். அடுத்தது இப்போ பேக் வச்சுட்டு பேக் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் ரெண்டுமே அட்டாச் பண்ணிடலாம். இங்கே வந்து பிசுறு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எப்படி தைக்க போகிறேன்னா, பேக் வந்து இப்படி வச்சுக்க போகிறேன், லைனிங் வந்து மேலே வர மாதிரி, ஃப்ரண்ட்டு வந்து இப்படி ஒரிஜினல் துணி மேலே வர மாதிரி. சரிங்களா? வச்சுட்டு ரெண்டு ஷோல்டர்லையும் ஓரமாக தையல் பிடிக்க போகிறேன். ரொம்ப இட தையல் இல்லாமல் ரொம்ப ஓரமாக. சரிங்களா?
ஓரமாக இந்த நூல் எல்லாம் இருக்கிறத வெட்டிக்கிறேன் லைட்டாக. இப்போ இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிடுறேன். இதை இப்படியே மடித்து இடத்தையும் சரிங்களா. இன்னொரு தையல் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது எங்கேயும் பிசுறு இருக்காது சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங்கில் ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இப்படி வெட்டிடுறேன். இப்போ இங்கேருந்து இப்படி கிராஸாக எடுத்துக்கிறேன். இந்த கழுத்து பீஸுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கு. அவ்வளோ வெட்டினா போதும். இப்போ இது இங்கே ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இங்கே எவ்வளோ மடிக்க போகிறேனோ அந்த பீஸை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அதுலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதாங்க ப்ளவுஸ் தைக்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக தெரியும். கற்றுக்கிட்ட பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துலலாம் அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கழுத்து பீஸ் திருப்பும் போது நல்லாயிருக்கும், எங்கேயுமே இழுக்காது. இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இப்படியே ஓரமாக கழுத்து பீஸ் இருக்குல்ல, அந்த கழுத்து பீஸில் ஓரமாக தையல் போடுறேன். அவ்வளோதான், கழுத்து பீஸ் தைச்சாச்சு. இப்படி தான் கழுத்து தைக்கணும். ஹெமிங் பண்ணும்போது நல்லா அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்படி திருப்பி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ கை தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா லைனிங் துணியில் ஜாயிண்ட் இல்லை, ஆனால் ஒரிஜினல் துணியில் ஜாயிண்ட் வரும் போல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் துணி இல்லை. அது கட்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதில் இவ்வளோ ஜாயிண்ட் வருது இந்த சைடு, இந்த பக்கமும் இவ்வளோ ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறது, தைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது நான் உங்களுக்கு தைக்க ஆரம்பிச்சிடுறேன் கையை. இது வந்து மேலே வரப்போகுது, இது வந்து உள்ள, அதுதான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்துக்கும். இப்போ வந்து கைக்கு நம்ம இங்கே பெரிய தையல் போட்டுடலாம். இப்போ இந்த கையையும் தைக்கிறேன். கை அதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணும்போது பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த அர்க்காத் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா அர்க்காத்து? இந்த அர்க்காத் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர போகிற, அதான் ஃப்ரண்ட் சைடில் வச்சு தைக்க போகிற அர்க்காத். இது கவர் தட்டு எடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து பேக் சைடு வச்சு தைக்க போகிற இடம். அதே போல் இந்த கை தைக்கும் போதும் பேக் தைக்க போகிறது இந்த பக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் வைக்கணும். இங்கே பாருங்கள், இது பேக் சைடு வச்சு தைக்க போகிறது. இது வந்து அர்க்காத் உள்ள இடம். சரிங்களா? அது எப்படி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கையும் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு தைக்கணும். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நான் இங்கே கையாண்ட இப்படி ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கைக்கும் இப்போ இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன்ல, இந்த அர்க்காத்லேருந்து லெவல் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த கைக்கும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வச்சு தைக்கிறேன். அதே போல் இந்த சைட் கைக்கும் வச்சு தைக்கிறேன்.
இந்த பக்கம் அட்டாச் பண்ணிடுறேன் ஜாயிண்ட்டு. இப்போ இங்கே சுற்றி பெரிய தையல் போட்டுருவேன். நீங்கள் நிறைய பேர் வந்து வேலை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற சிச்சுவேஷன் அமையாமல் கூட இருக்கும். ஏன்னா அதுக்கு வேலை போய் நீங்கள் கற்றுக்கிற அளவுக்கு டைம் கூட உங்ககிட்ட இருக்காது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் கூட வேலைக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வேலையை கற்றுக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 2 கையும் தைச்சாயிடுச்சு. அடுத்தது இப்போ அட்டாச் பண்ண வேண்டியதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணதே எடுத்திருக்கேன். இதில் இப்போ கை வச்சு தைச்சிடுறேன். இது இங்கே சென்டர் ஷோல்டரு. இங்கே ஷோல்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஸ்லீவுடைய சென்டராக இருக்காது. இங்கே இருக்கு பாருங்க, இந்த சென்டராக இருக்காது. இதை வந்து இங்கே ஷோல்டர் அந்த கரெக்டாக இப்படி வச்சுட்டு, ஸோ அதுலேருந்து கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் அர்க்காத்துக்கும் இந்த கையுடைய அர்க்காத்தும் கரெக்டாக போய் அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்தது இப்போ திருப்பிட்டு இன்னொரு தையல் போடுறேன். தையல் போடுறதுக்கு முந்தி இப்படி இழுத்து பார்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து கிராஸ்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் போட்ட தையல் வந்து ஒடியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். ஏன்னா அப்படி இழுத்து பார்த்துறது நல்லது. நம்ம அப்படி இழுக்காமலே இன்னொரு தையல் போட்டோம்னா பிளவுஸ் வந்து அவங்க போடும்போது தையல் விட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இழுத்து பார்த்துட்டு தையல் போடுங்க. பார்த்தீங்கன்னா கை வந்து அட்டாச் பண்ணிட்டேன், சரிங்களா. இப்போ இன்னொரு கையும் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ அது எப்படி வந்து ஷோல்டர் வந்து வச்சு பார்த்தோமோ கையை, அதே போல் இதுவும் வந்து ஷோல்டர் வந்து வச்சு பார்த்துடுறேன். அர்க்கத்துக்கு அர்க்காது அட்டாச் ஆகிடுச்சா கரெக்டா? ஓகே.
இப்போ திருப்பிட்டு எப்படி அதுக்கு பார்த்தோமோ இழுத்து அதே மாதிரி இதுக்கும் இழுத்து பார்த்துட்றேன் தையல் ஓடிதான்ட்டு. ஒடியலை. இப்போ இந்த கையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கை வந்து இங்கே ஹெம் பண்ணுறதுக்கு மடித்தேன் இல்லையா, அதை அப்படியே மடிச்சுட்டு இப்படி திருப்பி சைடு தையல் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஓகே, அளவு ப்ளவுஸில் கை எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே இருக்குது, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். தைக்கும்போது இங்கே ஆர்மோலாண்ட இங்கே மேலே உள்ள இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு உள்ள இருக்காதும் இங்கே கீழே உள்ள இருக்காதும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தையல் போடணும். இங்கே பாருங்க, இந்த இருக்காத்தும் சேரணும் கரெக்டாக. ஏன்னா நம்ம அந்த அர்க்காத் கணக்கு பண்ணி தான் ஆர்மோல் வெட்டியிருப்போம் இல்லையா, ஆர்மோலும் சரி அப்பர் செஸ்ட்டும் சரி. ஸோ அதனால இது கரெக்டாக அர்க்காத் வச்சு போட்டால் தான், அர்க்காத்தில் தையல் போட்டால் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பேக்குக்கு இடுப்பு அளவு மார்க் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணல. அதை இப்போ பண்ணிடுறேன். இது வந்து ஹை பட்டி, இது வந்து ஹூக் பட்டி. ஸோ ஹை பட்டியிலேருந்து ஹூக் பட்டி இப்படி உள்ள தள்ளி வச்சுட்டு இப்படி வைக்கிறேன். இப்படி தான் வச்சு மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டு. மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் மார்க்கு அண்ட் பேக் மார்க்கு ரெண்டுமே இங்கே வச்சுட்டு தைச்சிடுறேன். திருப்பிட்டு இன்னொரு இட தையல். அப்புறம் மூணாவது தையலும் போட்டுடுறேன். ஏன்னா ஒரு சைடுக்கு வந்து 3 தையல் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்க தையல் ஏதாவது பிரிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தையல் பிரிச்சுட்டு கூட அவங்க ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். ஏன்னா லூஸ் டைட் ஏதாவது வரும் ப்ளவுஸில், அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம 1க்கு 2-3 தையல் போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த சைட்லையும் தையல் போட்டுருவேன். இந்த ஃபர்ஸ்ட் தைச்ச கையை வச்சு பார்த்து அதுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் கைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. மெயினாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். அப்படி ஒரு வாட்டி புரியலையா, நீங்கள் அடுத்த முறை மறுபடியும் 1க்கு 2-3 தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விஷயம் புரிஞ்சிடும்.
நூல் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் எங்கே தையல் போடுறேன், ஏன்னா நூல் காலி ஆயிடுச்சு, அதனால தான். இப்போ இதை வந்து ஹூக்கை கட்டிட்டு ஹெம் பண்ணி அயன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த பிளவுஸ் உடைய அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷிங்லாம் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்க, பிளவுஸ் வந்து அயன் எல்லாமே பண்ணியிருக்கேன். அயன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க ஃபினிஷிங்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் காட்டும் போது அயன் பண்ணாமல் இருந்தது, இப்போ வந்து அயன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா, நெக்குடைய ஃபினிஷிங்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து நம்ம ஹெமிங் பண்ணும்போது இருக்கும் ஃபினிஷிங்லாம். பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் ஃபினிஷிங்கு, ஹூக் பட்டி ஃபினிஷிங், அதே போல் பார்த்தீங்கன்னா ஹை பட்டி ஃபினிஷிங். ஸோ நீங்களுமே வந்து இதே மாதிரி தைங்க, உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க.